நீங்கள் எப்படி நீங்கள் சாப்பிட்ட தனிகாவை ரசிச்சீங்களோ அதே மாதிரி தங்கலான்ல இந்த கேரக்டரை ரசிப்பீங்க. மீம்ஸு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். Taste Daily. Taste the Daily. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். அந்த மண்ணுக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஒரு கனெக்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த கனெக்ட் தான் வந்து ஆக்டர் வந்து கேரக்டர் செஷனுக்கு உள்ள போக முடியும். நிறைய மீம்ஸ்ல பார்த்தோம், அந்த சின்ன சின்ன டெம்ப்ளேட்ஸ் ஆகட்டும். நீங்க அங்கே சிகரெட் பிடிச்சி நின்றுருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாடா என்னடா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் ஹிட்டு. 2 குத்து தமாசா இருக்குன்னு சொல்ற டெம்ப்ளேட் ஒரு இடத்துல குனிஞ்சு பார்ப்பீங்க. அதை கூட நிறைய பஸ்ல இருந்து எந்த ஏரியான்னு பார்க்குற மாதிரிலாம் போட்டுருந்தோம். அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. காஸ்டியூம்ஸில் கரா இருக்கான்னு பார்ப்பார் ஃபஸ்ட்டு. அயன் பண்ணி நின்றுட்டு உட்கார்த்தல் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க வெயில்ல. லைவ் சவுண்டு தான் அது. கிரிம் சார் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கவுண்ட் இங்கே வரும். ஸோ கட் பண்ணிலாம் போகாது. அடி வயிற்றுலேருந்து அப்படின்னு அந்த த்ரோ இருக்குல்ல. ஃபைட்டெல்லாம் சொல்லணும். ஃபைட்டு பண்ணும்போது கால் மிஸ் அவர் பண்ண சார் அவருக்கு சார் 10 மினிட்ஸ் ரஞ்சித் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு அவர் ஸ்டைலில் போகிறாரு. சார் வணக்கம். மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்களை தங்கலான் ப்ரொமோஷன்ஸில் மீட் பண்ணுறதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கலான் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். ஸோ உங்களுக்கு தங்கலான் எவ்வளோ ஸ்பெஷல்? அண்ட் ரஞ்சித் சார் படம் தான் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி கேரக்டர் இந்த படத்துலன்னு சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி ரஞ்சித் சார் படத்தில் வந்து இருப்பீங்கன்னா இல்லை, கதைக்கு தேவைப்பட்ட கண்டிப்பாக நான் இருப்பேன். அதான் முக்கியம். அதான் இன்னொன்று வந்து தங்கலா வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு வந்து இந்த வரலாற்றில் ரொம்ப முக்கியமான படமா தங்கலான் வந்து ரஞ்சித் சார் பேனரில் இது வரைக்கும் பண்ண ஒவ்வொன்றும் இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு களத்தில் இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு தங்கலான் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ பார்த்து என்னோட ரொம்ப கனெக்டாக என்ன ஒரு படமாக நான் பார்க்கலான்னு பார்த்தேன். சூப்பர். ஏன் ரஞ்சித் சாரோட படம் அப்படின்னு சொன்னோன்னா, எல்லா படத்துலையுமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பட் ரஞ்சித் சாரோட படத்தில் வந்துட்டு ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அந்த தனிகா கேரக்டர் வந்துட்டு டாப் நாச்சாக இருந்தது. ஸோ ரஞ்சித் சாருக்கு உங்களுக்குமான பாண்ட் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் நீங்கள் உங்களோட கேரக்டர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அங்கே உள்ள காட்சிகள் வந்து பார்த்தோன்னா நம்ம வாழ்வோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவர் ஒவ்வொரு படமும் ஒரு சாராம்சமும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் அவரை அட்டகத்திலேருந்து காலா கபாலி எல்லாமே மெட்ராஸு எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. சாப்பாட்டையும் எல்லாமே ரியலிஸ்டிக்கு. ஸோ அவர் சொல்லும்போது நமக்கு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் ஏதாவது நானே வந்து நிறைய மெருகு ஏற்றுக்கிறதுலாம் இல்லை. இது அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கிறது அந்த புரிதல் ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு சரியான புரிதல் வந்து எனக்கு அது கிடைச்சிடும் ரஞ்சித் சார்ட்டு. அப்புறம் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் இந்த வட்டார மொழி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்து நான் வடார்காடு இதில் பேசுகிறப்ப தெலுங்கு பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீச்சு வந்து அவர் இது லைவ் சவுண்டு வேறு அந்த படமும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா எனக்கு வந்து ரஞ்சித் சார் படத்தில் தங்கலான் வந்து இஸ் வெரி ஸ்பெஷலு. நான் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜாலியான ஒரு கேரக்டர். ஏன்னா இப்போ யூஸ்வலாக நான் இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. வெறுப்பேற்றணுமா, ஆடியன்ஸ் வந்து பார்த்து கோவம் வரணுமா, ஆடியன்ஸ் பார்த்தா இரிட்டேட் ஆகணுமா, இவர் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க உங்களோட கேரக்டர்ஸ்லாம் எடுத்து போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மகான் ஆகட்டும், சார்பட்ட பரம்பரை, அந்த மாதிரி உங்களை வந்து பார்த்தாலே இவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருப்பார், நம்மளை வந்து ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க. பட் அதுதான் பெரிய அப்ரிசியேஷன். அவங்க இரிட்டேட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அழகாக அது மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய விருதாக நான் கருதுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆக்டருக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் பண்ணணும், எல்லா ஏரியாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருக்கும்ல, இப்போ நெகட்டிவ் ஷேடில் பண்ணுறது, இல்லைனா ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரில் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் நான் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா எது சொல்லுவீங்க? இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, விளிம்பு நிலை கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஒன்று இப்போ வயநாட்டில் ஒரு நடந்த சம்பவம் இருக்குல்ல, அதில் ஒரு ஃபேமிலியை தொலைச்சவனுடைய நிலைமை அவன் மட்டும் சொல்லி இருந்தா அவனோட பெயின் எப்படி இருக்கும் ஒன்று இருக்குல்ல. அது நிகழ்வு நடக்கிறோம், நம்மளை சுற்றி நடக்கிறோம், நம்மளை சுற்றி நிறைய அநீதிகள் நடக்குது, நம்மளை சுற்றி ஏமாற்றங்கள் நடக்குது, நம்மளை சுற்றி நல்லது நடக்குது.
ஸோ திங்க் பாசிட்டிவ் நெகட்டிவ் சுற்றி நிறைய நிகழ்வு அது நான் நடந்துட்டுருக்கு. என்ன சமீபத்தில் பாதிச்சது இந்த வயநாடு இயற்கை சூழல் வந்து அது ரொம்ப பாதிச்சது. அந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு நிறைய பெயின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான கதாபாத்திரம் வரும்போது அதுக்கான தோற்றத்தோடு நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் இப்போ பேஷனேட்டாக இருக்க ஆக்டர்ஸ் இல்லை, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்டார்டிங் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று நிறைய புக்கு படிப்பாங்க, அப்படின்னா நிறைய சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியரில் இருக்க ஆளுங்களை வந்து படிப்பாங்க, அப்படின்னா நிறைய படங்கள் பார்ப்பாங்க, அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து மனசில் பூத்திப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் தேடுற அந்த ஆக்டிங்கான அந்த தீனி எங்கேருந்து கிடைக்குது? நீங்கள் 2வது லைன் சொன்னீங்க இல்லையா, நம்மளை சுற்றி உள்ள ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்கேருந்து தான் நான் படிக்கிறேன். ஓகே, நம்மளை சுற்றி நம்ம தூரத்துலேருந்து நம்ம வந்துட்டு இருப்போம், நம்ம பார்க்குறோம்ல நிறைய சில இடங்களில் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணி நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் இந்த தம்பி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் மனநிலையோட ஓட்டம் என்னவாக இருக்கணும்னு இருக்கும். அவருக்குள்ள ஒரு சின்ன தேடல் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சின்ன தேடல் இருக்கும், எல்லாருக்குமே. இந்த வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டியில் ஒரு கடை வச்சுருப்பான். அவன் வியாபாரம் சரியாக ஓடி இருக்காது, திடீர்னு ஒரு சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான், திடீர்னு மழை பெஞ்சிடும். ஸோ உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்குல்ல, எல்லா விதத்துலேயும் அந்த உணர்வின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு கனெக்ட் ஆகும். நமக்கு ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது. இப்போ நீங்கள் தனியாவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தனியா ஈஸியாக நான் பண்ணிடுறேன். தனியாவுக்காக கொஞ்சம் ரிசர்ச் நிறைய பண்ணோம். ரஞ்சித் சார் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டடாக இருந்தார். ரஞ்சித் சார், பிரபா, அவங்களாம் இந்த வட்டார முடியல. இப்போ ரஞ்சித் சார் எனக்கு அதை வந்து கரெக்டாக தோற்றம் உட்காரதுக்கு அவர் நல்லா லாங் ஹேர்லாம் வைக்க சொல்லிட்டாரு, இதெல்லாம் வைக்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சேவ் பண்ணி அந்த தோற்றமாக வந்துட்டு கிட்டத்தட்ட தங்கலாடு நான் வேற ஒரு தோற்றமாக போய் அவருக்கு ஒன்று அவர் டிசைன் பண்ணி அவர் காஸ்டியூம்ஸ்லாம் அதில் போட்டுட்டு அந்த கெட்டப்பு தோற்றம் ஆடை இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக பார்க்குறேன். இப்போ ரஞ்சித் சார் வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த கதாபாத்திரம் உடனே போயிட்டு அதை போய் படிச்சுட்டு டைலாக் சீட் போட்டு பண்ணிட முடியாது. அது மண் சார்ந்த இடம் தான். அந்த மண்ணுக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஒரு கனெக்ட் பயங்கரமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த மண்ணுக்கும் அந்த ரஞ்சித் சாருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கும். அந்த மண்ணுக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஆக்டர்ஸுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கும். இந்த கனெக்ட் தான் வந்து ஒரு ஆக்டர் வந்து அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ள உள்ளே போக முடியும். ஸோ அந்த வகையில் என்னுடைய கேரக்டரைசேஷன் பார்வையாளருக்கு அது வந்து முகம் சுளிக்கிற வைக்கிறமா இருந்தாலும் ஆக்டராக ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் வந்து அவங்களை ஏதாவது வகையில் சந்தோஷப்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கனெக்ட் வந்து சார்பட்ட பரம்பரையில் எல்லா கேரக்டருக்குமே இருந்துச்சு. பட் தனியாக வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மீம்ஸில் பார்த்தோம், அந்த சின்ன சின்ன டெம்ப்ளேட்ஸ் ஆகட்டும். நீங்கள் அங்கே சிகரெட் பிடிச்சி நின்றுருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாடா என்னடா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் ஹிட்டு. 2 குத்து தமாசா இருக்குன்னு சொல்கிற டெம்ப்ளேட்டு ஒரு இடத்துல குனிஞ்சு பார்ப்பீங்க. அதை கூட நிறைய பஸ்ஸில் இருந்து எந்த ஏரியான்னு பார்க்குற மாதிரிலாம் போட்டுருந்தேன். அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறான்னு நிச்சயமாக அது ரொம்ப நிறைய அது பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது. அதே நேரத்தில் எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கல. ஒருத்தர் என்ன மனநிலையில் இருந்தாலும் அப்படி ஸ்மைல் பண்ண சிரிக்கும் போது அது எனக்கு உள்ள கிரெடிட்டாக பார்க்குறேன். அப்போ இந்த தனியா அப்போ கூட நான் இரிட்டேட் கேரக்டர் கிடையாது, அங்கே வந்து ஹாப்பி தான். ஸோ அதை வந்து மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கேரக்டர்ஸ் வந்து பண்ண அதனால தைரியமாக வந்து நீ அடுத்து என்ன கொடுத்தாலும் வந்து என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு ஹியூமர் இருக்குல்ல, நீங்கள் எப்படி நீங்கள் சாப்பாட்டில் தனியாவை ரசிச்சிங்களோ அதே மாதிரி தங்கலான்ல இந்த கேரக்டரை ரசிப்பீங்க. மீம்ஸு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதுலேயும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வரும்போது சின்ன சின்ன மீம்ஸ் அங்கே எங்கே வரும். ஏன்னா ஒன்று நம்ம மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது வந்து அதை எப்படி வேணாலும் அவங்க கொண்டு போவாங்க. இன்னொன்று வந்து அது சின்ன சின்ன ஹியூமர்லாம் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹியூமரு நம்ம வேணும்னே பண்ணக்கூடாது. நம்மளை மீறி ஒன்று இருக்குல்ல, இயல்பாக பேசிகிட்டு இருக்கும் போது இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் ஒரு ரியலிஸ்டிக்காக நடக்கும்போது அது ஒரு இயல்பு வரும். இப்போ தனியாக நீங்கள் அவ்வளோ ரசிக்கும் போது இந்த கேரக்டர்லேயும் அந்த சுவாரஸ்யம் நிச்சயமாக இருக்குங்கிறதுல நம்பிக்கை எனக்கு. அந்த கேரக்டருக்கு உண்டான இயல்புல அது இருக்கிறது பார்க்கறதுக்கு ஹியூமராக தெரியும். ஆமாம், நிச்சயமாக தோற்றமாக அந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி. அப்போ நான் ஆடியோ லஞ்ச் மேடையிலே சொல்லியிருக்கேன், இதில் நான் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி இருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அந்த சுவாரஸ்யத்தின் அனுபவம் என்னென்னா, இங்கே நம்ம ஃபிலிம் சார் கூட அவங்க காஸ்டியூம் பார்த்தோன்னா இதாக தான் இருக்கும். அந்த கெட்டப்புக்கு அந்த கதாபாத்திரத்தோட
எல்லாருமே ஒன்றுபட்டு தான் இருப்பாங்க. அவங்க சுற்றி இல்லை அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது இது வேறுபட்டு இப்படி ஒரு காஸ்டியூம்ஸில் இது இருக்கும் அப்படிங்கிறதுல அப்போ அவர் தான் அது எனக்கு. ஒருவேளை எனக்கு வந்து விக்ரம் சார் கூட இருக்கிற இன்னொரு கேரக்டர் செஷன் வச்சோம்னா அதுக்கு அந்த ஆக்டரை நான் நல்லா இங்கெல்லாம் முட்டை எடுத்துட்டு நான் அழகாக நான் வேற ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். அது தோற்றத்தில் அப்போ மண்ணில் நான் பூசியிருப்பேன். அப்போ அது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. பக்கத்துல நின்று நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆக்டர்ஸ் வந்து மெயின் காஸ்ட்டும் மீறி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த பெயினோட கஷ்டப்படுறது இது பார்க்கும்போது நான் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி தான். அது வந்து அது நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா என் வரும்போது ரஜினி சார் பார்ப்பாரு, காஸ்டியூம்ஸில் கரா இருக்கான்னு பார்ப்பார் ஃபஸ்ட்டு. ஓகே, அயன் பண்ணி நீட்டல் உட்காரத்தல இந்த சேரில் உட்காந்துருக்குன்னு சொல்லுவார். எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க வெயில்ல. அப்போ அந்த கேரக்டர் அவர் எப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த கேரக்டரைசேஷனோட அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ என் கேரக்டரைசேஷனும் அந்த கதாபாத்திரமா தான் பார்க்குறாரு. ஸோ அப்படி தான் அதை மீறி ஒன்று இருக்குல்ல, மானிட்டர் பக்கத்துலலாம் உட்கார மாட்டோம். அப்போ ரஞ்சி சார் இங்கே இருக்கும்போது தள்ளி தான் இருப்போம். பட் அவர் எப்படி ஒரு ஆக்டர்ஸ்ட்டை வேலை வாங்குறாருன்னு ஒன்று இருக்குது. முந்தைய படங்களில் ஆக்சுவலி நான் 2வது படம் தான் அது தங்களான வந்து சாருடைய 2வது படம். ஸோ முந்தைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய மாறுபட்டு இருக்கு ரஞ்சி சாருடைய இது. அவர் வந்து கையாளுற விதம் சார்பட்டைக்கு வந்து அப்போ அந்த டைமில் கொரோனா டைம் ரொம்ப அதுக்குள்ளே எடுத்தாகணும். அது வேற ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதில் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. யாருக்கும் அடிபட்டுறக்கூடாது. அடிபட்டாலும் ஒரு பெயின் அவர் மனசில் ஓடினே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ப்ரெஷர் ஷூட்டிங் முடிச்சாகணும் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் போகும்போது ஒரு ஆக்டர்ஸாக வந்து நாங்களும் வந்து அந்தந்த இது கொடுக்கும்போது இப்போ டைலாக் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு லைவ் சவுண்டு தான் அது. இப்போ எல்லாமே ரெடி ப்ரிப்பேர் ஒன்று போச்சுன்னா மறுபடியும் எல்லாமே ஒன்று. ஸோ அதுக்கு வந்து நான் லைவ் சவுண்டு போகும்போது அது பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதை ஒன்று போய்க்கலாம். ஆனால் ஆப்போசிட் ஆக்டர்ஸ் பண்ணும்போது இப்போ விக்ரம் சார் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கவுண்ட் இங்கே வரும், மறுபடியும் விக்ரம் சார்கிட்ட போகும், மறுபடியும் இங்கே வரும். ஸோ கட் பண்ணிலாம் போகாது. ஸோ அப்போ அங்கே க்ளோஸ் வச்சாலும் இப்போ இங்கே ஒன்று இப்போ இங்கே வச்சாருன்னா இப்போ எனக்கு தான் இங்கே கேமரா இருக்கணும், விக்ரம் சார் லைவாக ஒரு சவுண்டு எடுத்துகிட்டு தான் இருப்பார். அப்போ எனக்கு அதே மாதிரி இங்கேருந்து நானும் கொடுக்கணும். இந்த சவுண்டோடைய ஸ்பீச் இருக்குல்ல, அடி வயிற்றுலேருந்து அப்படின்னு அந்த த்ரோ இருக்குல்ல, இந்த த்ரோ வந்து அங்கே கிட்டத்தட்ட இந்த மெயின் என்ட்ரன்ஸில் வந்தோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 150-250 மீட்ரு 100 மீட்டர்னு வச்சுக்கிட்டேன். அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி வரும்போது அங்கே இருக்கிறதுக்கு சவுண்டு வந்து கேட்கணும். நீ மெல்ல பேசிடக்கூடாது, கத்தி பேச அந்த கத்தி உணர்வோட கேரக்டரைசேஷனோட போகணும். ஓகே. ஸோ இப்போ விக்ரம் சார் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும் அவரோட ஆக்டிங் பற்றி. அவர் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவார், ஒரு படத்துக்காக மெனக்கெடுவார், ஒரு கேரக்டருக்காக மெனக்கெடுவார். இந்த படத்தில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இந்த கஷ்டத்துக்கும் எந்த விதத்துலையும் குறைவு இல்லை, இதுலேயும் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. செட்டில் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு இந்த கேரக்டருக்காக டெடிக்கேஷனாக இருந்தது தெரிஞ்சது சார்? நான் அவர் கூட மகன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், முன்னாடி ஒரு அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அதுலேருந்து தான் அவர் எனக்கு தெரியுது. போட்டு ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கு அதில் கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், அந்த கண்டென்ட்டு, அதுக்கு வந்து எப்படி நம்மளை மெருகேற்றிக்கணும், நம்மளை எப்படி மாற்றிக்கணும். இப்போ மகானில் பார்க்குறதுக்கும் தங்கலானில் பார்க்குறதுக்கு நான் பிரமிப்பில் இருக்கேன்ல. அதில் வேற ஒரு பாடி லாங்குவேஜ், இது டோட்டலாக இதில் ஒரு இது மண் சார்ந்து இந்த களம் வரலாற்றில் ஒரு பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு படம் தங்கலான்னு. இந்த தங்கலன் வந்து நடந்த கதை, இந்த கேஜிஎம்ல நடந்தது வந்து எழுதியிருக்காரு அவர். அந்த எழுத்துக்கு ரஞ்சித் சார் எழுதுறதுக்கு ஒரு ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக அது வந்து அது மெயினான ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பெயினோட தான் எடுத்திருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து விக்ரம் சார் வந்து கம்ஃபர்ட்டாக வந்து வேலை செஞ்சு கொடுத்து ஒரு ஃபைட்டெல்லாம் சொல்லணும். என்னுடைய இடத்துலேருந்து விக்ரம் சாருக்கு வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. என்னுடைய இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டு, அந்த ஃபைட்டு அத்தனை ஃபைட்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த அந்த புகை ஒரு பக்கம் போகும், ஃபைட் மாஸ்டர் வந்து அதெல்லாம் பண்ணி விடாங்க. அந்த புகையில் அந்த இடத்துல பார்த்தோன்னா புழுதியில் ஒரு இது பண்ணி ஆக்சுவலி சாருக்கு முட்டி வலி நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. நான் தான் பார்க்குறேன்,
இத்தனைக்கு அவர் ஏஜுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு கால் வீங்கிடுச்சுன்னு அந்த ஃபைட்டை பண்ணும்போது கால் வீங்கிடுச்சு. திடீர்னு சார் ரஞ்சித் சார் வந்து மானிட்டராண்டாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அவர் போய்ட்டு சார் அவருக்கு அடிபட்டு சார் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரஞ்சித் ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிற அவர் ஸ்டைலில் போகிறாரு. உட்காந்து ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி டேக் வர்றாரு பண்ணுறாரு. ஓகே, இது ஒரு பேஷன். சார் இன்னொரு விஷயம், விக்ரம் சார் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர். ஆனால் அவர் வந்து கூட இருக்க பர்ஃபார்மர்ஸையும் டக்குன்னு அந்த அப்ரிசியேஷன் வந்து உடனே கொடுத்துருவார். இப்போ ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்தோம், ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய பேருக்கு பாராட்டு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி மகான்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டக்குன்னு ஸ்பாட்லேயே உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் தர்றது, உடனே அந்த அப்ரிசியேஷன் தரதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கொடுப்பாரு. ஓகே, மகான்லேயும் கொடுத்தாரு. ஸோ ஆக்சுவலி மகான்லாம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார். முக்கியமான ஒரு கேரக்டரோட ட்ரெஸ்ஸு நான் உன்னால் எது வேணாலும் அந்த கிராஃப்குள்ளே போக முடியும், அசால்ட்டாக பண்ணிவிடுவேன், நீ பாடி லாங்குவேஜ் ஸ்பீச் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதில் கூட மறந்துட்டார். ஆடியோ லான்ச்சில் கூட கடைசியில் நான் ஆக்சுவலி ஆக்ட்ரஸ் பக்கத்தில் உட்கார முடியல, சீட் இல்லாததுனால நான் இந்த லாஸ்ட்டில் இந்த பக்கம் வந்தேன், என் பக்கத்தில் சாண்டி பக்கத்தில் உட்காந்தேன் இந்த லாஸ்ட்டில். அப்போ மறந்துட்டார் அவர். திரும்பி அதிலே அப்படி ஸ்டேஜ்லேயே சொல்கிறார், சாரி முத்து, நான் வந்து மகான்களையும் பார்த்துருக்கேன், இதிலே நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படின்னு அந்த அது எப்பவுமே அவருடைய குணாதிசயம். எல்லாரையும் வந்து நல்லா பண்ணோம் அதை பாராட்டுறது அவரோட. அதே மாதிரி சொல்லி கொடுப்பார். இந்த இடத்துல அது நீங்கள் ரெடியாக இருக்க முன்னாடி வந்து நீங்கள் வந்து பிஃபோராக வந்து எப்படி நீங்கள் இருக்கணும், அது கேமரா ரோலிங் சொல்லும் போது நீங்கள் எப்படி அது ஃபோக்கஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் இப்போ தங்கலான் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு சாதாரண படமாக இருக்காது, டெஃபினட்டாக வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அந்த அந்த கோல்டு மைனில் அந்த ஃபீல்டில் வந்துட்டு பள்ளம் தோண்டி செட்லாம் போட்டு அந்த மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ இதில் வந்து நேச்சுரல் விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, மழை வரும், பயங்கரமான வெயில் இருக்கும், அதுக்கு நடுவில் எல்லாருமே சேர்ந்து நடிக்கணும். மொத்தத்தில் எவ்வளோ கஷ்டம் சார் இவ்வளோ பெரிய ஒரு குரூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கதையை ரஞ்சித் சார் எடுத்து பண்ணுறது, அதுவும் வேறு டைம் லைனில் வேறு பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ஃபிசிக்கலி கஷ்டம் தான். ஆனால் அவர் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தார் ரஞ்சித் சார். ஏன்னா அவர் திட்டமிடுதல் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஒரு கேப்டன் கரெக்டாக இருந்தால் தான் மற்றது கரெக்டாக கொண்டு போய் சார். நீங்கள் சொன்னீங்களே மழை பெய்யுது அப்படின்னா அன்னைக்கு காட்சி வந்து அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இவங்க மழை பெய்யறதோட வெயில் தான் நிறைய அன்னைக்கு பேஸ் பண்ண மாதிரி பார்த்தேன் நான். ஸோ இறுதியாக சார்பட்டா பரம்பரை வரும்போது அதில் நீங்கள் பண்ண தனிகா அப்படிங்கிற கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பயங்கர ஸ்பெஷலான கேரக்டர், உங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். ஸோ தனிகா வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த படத்தில் வரப்போகிற கேரக்டர் உங்களுக்கு பர்சனலாக என்ன மாதிரி ஒரு லேர்னிங்கை கொடுத்தது, நீங்கள் என்ன எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எனக்கு வந்து என்னென்னா என்னை பார்க்க வராங்க, தேட்டரில் பார்க்க வர, நான் அவங்களை சிரிக்க வைக்கணும் தான் எனக்கு ஆசை. அது வில்லனாக இருந்தால் கூட சிரிக்க வைக்கலாமே, ரசிப்பு தன்மை தானே, ஒரு சுவாரஸ்யம் தான். அந்த வகையில் இந்த கேரக்டருக்கு உண்டு அது ஏதாவது கதையின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சின்ன பாடி லாங்குவேஜில் அவங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பாலை உண்டுபடுத்திருக்கோம். அந்த வகையில் ஏதோ ஒரு சந்தோஷப்படுத்துகிற நம்புகிறேன். நிச்சயமா சார். தேங்க்யூ ஃபார் யர் டைம். தங்கலான் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி இந்தியா கிளிஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ இந்தியா கிளிஸ் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே நேரத்தில் இந்தியா கிளிஸ் வியூவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். நன்றி. Taste Daily. Taste the Daily. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்.